அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தைரியமும் நாணத்தால் தலைக்குனிந்து நடவாமல் நேர்கொண்ட பார்வையுடன் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இன்றைய பெண்கள் வெளியில் வந்திருக்கிறார்கள். எல்லா துறையிலும் சாதித்தும் இருக்கிறார்கள். தெளிந்த அறிவால் அதற்காக தான் பாரதியார் சொன்னார், தெளிந்த அறிவால் உண்டாகும் செருக்குடையவராக விளங்கும் பெண்கள் அறநெறியில் இருந்து துளியும் மாறுபடுவதில்லை. அவர்கள் அன்றைய காலகட்டம் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை அன்று பெண்கள் பார்த்தீர்கள் என்றால் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் அறநெறியோடு தன் கணவனுக்கும் துணையாக எல்லா விதத்திலும் அவர்கள் சிறந்தவர்களாகவே விளங்கி வந்தார்கள். அறநெறியிலிருந்து துளியும் மாறுபடுவதில்லை. இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள் எல்லா துறையிலும் சாதித்திருந்தாலும் தங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மாறவும் இல்லை, மாறவும் கூடாது. புதுமை பெண்களாக விளங்கி வெளியில் வந்தால் மட்டுமல்ல, நம்மளுடைய கலாச்சாரமும் என்றும் மாறுபடாமல் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம் என்றார் நம் பாரதியார். அன்று அவர் சொன்ன வாக்கு இன்று பலித்திருக்கின்றது. அறிவிலும் சரி பெண்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம், நாண நல்லறம் வீர சுதந்திரம் பெண்களுக்கு வேண்டுமாம் என்றார். அன்று அவர் சொன்னது நாணமும் அச்சமும் அச்சப்பட்டு அமைதியாக இருந்த காலம் மாறி இப்பொழுது பெண்களுக்கு வேண்டுவது என்ன? கல்வியும் வீர சுதந்திரமுமே பெண்களுக்கு வேண்டும். ஆண் பாதி பெண் பாதி நம் பெண் அடிமைகளாக நடத்தக்கூடாது என்பதற்காக தான் ஆண் பாதி பெண் பாதி என்றான் இறைவன். அதற்காக தான் சிவனே இந்த உலகத்தையே மேலே இருக்கிற சக்தியாக விளங்கக்கூடிய சிவனே நமக்கு மேல் ஒரு கடவுள் இருக்கு என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட சிவனே ஆண் பாதி பெண் பாதியாக பெண்ணை நடத்த வேண்டும் என்பதற்காகவே அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு அவதாரம் எடுத்திருக்கின்றார். நீங்கள் பாருங்கள், அதுக்காக தான் பெண்களை அடிமைகளாக நடத்தக்கூடாது என்பதற்காகவே இந்த அவதாரம் எடுத்து விட்டிருக்கிறார். காலமாக சபிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வந்தது போதும், காலங்காலமாக சபிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தது போதும், பெண்களுக்கு விடுதலை வேண்டும். அன்றைய காலகட்டத்திலும் இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஔவையார் முதல் வெள்ளி வீதியார்களை சிறந்த பெண் கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் ஆன்மீக துறையிலும் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண். அந்த 63 நாயன்மார்களே ஒரே ஒரு பெண்ணானவள் நாயன்மாராக விளங்கியவர் யார்? காரைக்கால் அம்மையார். அவரை தான் சிறப்பாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பெண்கள் அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வருகின்ற நடப்பு காலத்திலிருந்து வரை புதுமை பெண்ணாக புரட்சி பெண்ணாக வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு கல்வி வேண்டும். பெண்களுக்கு அதற்கு முக்கியம் என்ன? இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறோம்னா பெண்களுக்கு கல்வி மிகவும் அவசியம் வேண்டும். ஏனென்றால் இந்த கல்வி இருந்தால்தான் எல்லா துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை நீங்க வேண்டும் எனில் பெண்கள் புதுமை பெண்ணாக சிங்க பெண்ணாக புயலென எழுவோம். பெண்ணே போதும், பாரதி கண்ட புதுமை பெண் அடிமை தலையினை எடுத்து நீ புயலென வெளியே வா. அடிமையாக இருக்கின்ற உன்னுடைய விலங்கினை உடைத்து வெளியில் வா. உனக்கென உலகம் காத்து கொண்டிருக்கின்றது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பயந்து பணிந்து மிரண்டது போதும். இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மல்லை மனம் மாறாத உன்னை இனி வன்புணர உருவாயினாயில் மாற வேண்டியது அவனே அன்றி நீ அல்ல, அவன்தான் மாற வேண்டும். நீ மாற்றம் காண்போம். இனிமே அடுத்த அடியை எடுத்து வைத்தால் உனக்கு 1000 கதவுகள் திறந்திடும். உனக்கு அடுத்த அடியை எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் உனக்கு திறந்திருக்கின்றது. உனக்கு அதை விட்டு இதுவரை அடிமையாக இருந்தது போதும். மாற்றம் ஒன்றே மாற்றம் காண்போம். இனி அழுகை அதை நீ துடைத்தேறு. பற்றதெல்லாம் போதும். அழுகை என்று பெண்ணே அழுகையாக நினைக்காதே. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும் அல்லவா? நீ பயந்து அடங்கி அழுகி கொண்டிருந்தால்தான் ஆடவனாகுது. இந்த வல்புணர்வு பாலியல் கொடுமைகள் எல்லாம் மேலங்குது. நீ நிமிர்ந்து நில். புதுமை பெண்ணாக
புரட்சி பெண்ணாக நீ விளங்கி வெளியில் வா. அப்பொழுது அந்த அழுகை துடைத்தெறிந்து சிங்க பெண்ணாக புயலாக நீ வெளியே வரும்பொழுது புதுமை பெண்ணாக பாரதியார் கண்ட நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடு நீ நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமல் வெளியே வந்தே என்றால் இந்த ஆடவர்களுடைய திமிர் அடங்கிடும், எந்த வன்புணர்வும் வராது, வலியது மட்டும் பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கி விடாதே, விதியை நினைக்காதே, விதியை மதியால் வென்ற நிறைய புராண கதைகளை கேட்டிருக்கின்றாய். வீரங்கொண்டு வெளியே வா பெண்ணே, அச்சம் தவிர். பெண்கள் அதற்கு உதாரணமாக இன்றைய பெண்களை சொல்லலாம். பெண்கள் பூமியில் கால் பதித்து கோலமிட்ட காலம் அன்றைய காலம். இன்றைய பெண்கள் விண்ணுலகத்திற்கு சென்று கால் பதிக்கின்ற காலம் இன்றைய காலம். உணவு சமைத்து விருந்தினர்களை பரிமாறி விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் அன்றைய பெண்கள். இன்று உழவு தொழிலிலும் இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்களும் உலகம் முழுவதும் சென்று விளங்கி வருகின்றார்கள் இன்றைய பெண்கள். வீட்டை மட்டும் கட்டி காத்து அழகுபடுத்தினது அன்றைய பெண்கள். இன்று கட்டிடக்கலையிலிருந்து அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குகின்ற வருகின்றார்கள் பெண்கள். தையல் கலையிலிருந்து அழகு கலையிலிருந்து வீட்டை ஒவ்வொரு அழகுபடுத்தினது மட்டுமல்ல பெண்கள். இன்று புதுமை பெண்களாக நூல் அறிவு பெற்று இவ்வுலகில் பல்துறையிலும் விளங்கின்றிருந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பெண்கள். மூத்தோர் சான்றோர் சொல் மதிப்போம், எத்துறையிலும் கால் பதிப்போம். பெண்ணே, புதுமை பெண்ணே, வெளியே வா. வீட்டை பொறுப்பாக காத்தது போதும், நாட்டையும் சிறக்க செய்தவர்கள் பெண்கள் தான். வீட்டையும் பொறுப்பாக காத்து கொண்டிருந்தவர்கள் மட்டுமல்ல பெண்கள், நாட்டையும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பெண்களை நாடார்கள் என்ற அளவுக்கு புதுமை பெண்களாக கால் பதித்து விட்டார்கள். அதுதான் புதுமை பெண்கள். பொறுமையில் பூமி தேவியாகவும் பூமா தேவியாகவும் பொறுமையாகவும் இருந்தது நிலையாகவும். ஆனால் பெண்ணாளவள் பொறுமையில் பூமி மாதான்னு சொல்கிறாங்க. அப்படி பொறுமையானவள். ஆனால் புதுமை பெண்ணாக அவள் சிறுமை கண்டால் எரிமலையாக சுனாமியாக விளங்குவாள். அறிவில் மட்டுமல்ல, அரசியலும் புத்தம்புது தடம் பதிப்பாள். சாதனை பெண்கள் எல்லாம் சேர்ந்தால் இவ்வுலகத்தில் சரித்திரத்தை படைக்கின்றார்கள். இன்றும் படைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாரதியார் அன்று கண்ட கனவு இன்று நினைவாகி உள்ளது. பெண்கள் அனைவரும் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கி புதுமை பெண்களாக, புரட்சி பெண்களாக, சிங்க பெண்ணாக, என் தமிழச்சியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து புதுமை பெண்களும், இன்னும் அடிமையாக இருக்கின்ற அனைத்து பெண்களும் விலங்கை உடைத்து வெளியேவார்கள். நமக்கென்ற ஒரு உலகம் இருக்கின்றது. இன்று சாதித்தவர்கள் பெண்கள் சாதித்தும் கொண்டு வருகிறார்கள். இன்னும் சாதனை படைக்க வர வேண்டும் என்று கூறி புதுமை பெண்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து சாதனை பெண்களுக்கும் இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.